ஒன்றே குலம் ஒரே ஜாதி மனித ஜாதி. மிக அழகா சொன்னார். அப்படி சொல்லி உருவான கட்சி தான் இந்த கட்சி எல்லாம். அப்படி உருவாகி ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைஞ்சு பல சீர்திருத்தங்களை அண்ணா கொண்டு வந்தார். அப்படி அதுல மைக்ரேட் ஆகி திமுக அண்ணா மறைஞ்ச பின்னாடி அண்ணா திமுக உருவாகி இதுக்கு எல்லாம் அடிப்படை என்ன கொள்கைன்னா ஜாதி இல்ல மதம் இல்லை தான் கொள்கை. இந்த அண்ணா திமுக கொள்கை திமுக கொள்கை அதுதான். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டு அவங்க சொந்தக்காரர்கிட்ட நம்ம நாடு நிக்கிற எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என்ன பழக்க ஏன் பிரிக்கிற, இந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கு, நான் ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களை பிரிக்க கூடாது. எனக்குன்னு ஒரு கட்சிக்கு அந்த கட்சி சார்பில் ஒரு சின்ன இருக்கு, நீ ஓட்டு போட்டா போடுங்க, நான் ஜெயிக்கிறேன். ஓட்டு போடலாம் என்ன பண்ண முடியும், வணக்கம் பண்ணிட்டு மறுபடியும் உங்ககிட்ட தான் வரணும் நாங்க. ஏன்னா நான் 50 வருஷமா அரசியல் இருக்கேன். இந்த பதவி எல்லாம் விரும்பாத நேரத்தில், பதவி எல்லாம் என்னன்னு தெரியாத நேரத்தில் அரசியல் இருந்தவன். அதாவது இந்த எம்எல்ஏ பதவிக்கு என்ன மரியாதை இருக்குது, மந்திரி பதவிக்கு என்ன மரியாதை இருக்குது, சேர்மன் பதவிக்கு என்ன மரியாதை இருக்குது, முதலமைச்சர் பதவிக்கு என்ன மரியாதை அப்பெல்லாம் தெரியாது. காலேஜில் படிக்கிற தலைவர் புரட்சி தலைவரை கட்சி விட்டு எடுக்கிறாங்க, அப்படியே வெளியே வர அவர் மேல இந்த ஈர்ப்புல கட்சியில் அந்த கட்சியில் சேர்றேன், போராடிட்டே இருக்கிற 50 வருஷம் போராடினேன். 50 வருஷமா போராடி 3 வருஷம் தான் நான் மந்திரியா இருந்தேன். நான் விட்டேன்னா கட்சி இங்க ஜாதி வரல மதம் வரல. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டக்குன்னு வந்ததுன்னா முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு வராங்க. எம்எல்ஏ கூட கிடையாது, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கான உழைப்பு எவ்வளவு உனக்கு இருந்தது, அதற்கான தியாகம் என்ன, உன்னுடைய தியாகம் என்ன, அதற்காக இந்த சமூகத்திற்கு நீ செய்து கொண்ட பணி என்ன, இந்த சமுதாயத்திற்காக நீ ஓடிய ஓட்டம் எத்தனை மைல், எத்தனை வருடம், எத்தனை நாள், இதெல்லாம் பார்க்கணும்ல. வந்ததுன்னு மனவளப்பா நான் ஜாதிக்காரன், என்னையா ஜாதி 148 ஜாதி இருக்குது. அப்ப நீ ஒரு ஜாதி போனா மீதி ஜாதி எல்லாம் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. வர்ற இது மாதிரி வர்றவங்க எல்லாம் முதல்ல பொது வாழ்க்கையில வந்த போது, ஏன்னா அவங்க எல்லாம் எங்கிட்ட இருந்தவங்க, அதனால அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். ஜெய், வெற்றி பெற எம்எல்ஏ ஆகு, சந்தோஷம். ஆனா நேர்மையா பேசு, மக்கள் கிட்ட நேர்மையா பேசு, உண்மையை பேசு. உண்மையா நேர்மையா பேசி நீ ஜெயிச்சு வந்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங், இல்லைன்னா பாதிரி போயிடுவேன். அதனால வாக்காளர் பெருமக்களே, இந்த மாதிரி அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுங்க. இந்த சமூகத்துக்கு பணியாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்க உதவணும். ஏன் இந்த கருத்தை இப்ப சொல்றேன், நான் சொல்லிருக்க மாட்டேன். அன்பிற்குரிய சகோதரர் எங்க வர முரளி உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் என்ன சமூகம் பாத்தியா, தேவையா இது, தேவையா? அப்போ அவர் மனசுல என்ன இருக்கு, பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், புரட்சி தலைவி அம்மா இருக்கார், இப்போ எடப்பாடியார் இருக்கார். இந்த நாட்டை இது மாதிரியான சந்தர்ப்பவாதிகளால் வெற்றி பெற வைக்கவே முடியாது. அவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை